வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th 7th 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இலக்கணமும் பார்த்திங்கன்னா தனியான ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் 2 இயல் முடித்தாச்சு. இப்போ 3வது இயல் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு ரிவிஷனுக்கும் நல்ல மெத்தடாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்குற முக்கியமான இம்பார்ட்டண்ட் திங்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் தேவைப்படக்கூடிய இடங்களில் கொடுத்துருப்போம். ஷார்ட்கட்ஸ் இருக்கும். எல்லாமே ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 3 நோயும் மருந்தும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீலகேசி பாடல் கொடுத்துருக்குறாங்க. நோய்களுக்கான ஒரு 3 விதமான கருத்துக்கள் இங்கே இருக்குது. நோய்களை போக்கக்கூடிய 3 மருந்துகளும் இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், பாடலின் பொருள் பாருங்கள். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும். ஓகே, என்னென்னு பாருங்கள். மருந்தினால் நீங்கக்கூடிய நோய் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் ஒரு வகை, மற்றொன்று உள்ளே அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளே இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. ஸோ ஆக மொத்தம் 3 வகையான நோய் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 வகையான கருத்துக்களும் இதில் சொல்லியிருப்பாங்க நோய் தீர்க்கும் மருந்துகளாக. என்னென்னு பாருங்கள், நல்லறிவு, நல்காட்சி, நல்லொழுக்கம். ஸோ இந்த 3 தான் நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகள். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நல்ல அறிவு வேணும். நல்ல அறிவு இருந்தால் தான் நல்ல காட்சிகளை பார்ப்போம். அதில் நிறைய ஒழுக்கங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் பாடலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? வெரி வெரி ஈஸி. பாருங்கள், நோய்க்கு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மருந்து, தென் அதே மாதிரி 3 பிணி இதெல்லாம் வருது பார்த்திங்களா? ஸோ இது எல்லாமே நீலகேசி பாடல் அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கோங்க. ஸோ நீலகேசின்னு சொன்னாலே 3 நோய் 3 மருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 இருக்குது. ஸோ 5ல் 1 தான் இந்த நீலகேசி. இந்த நீலகேசியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பாருங்கள், சமண சமய கருத்துக்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சமண சமய கருத்துக்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி 10 சருக்கங்களை கொண்டது. இது ஆல்ரெடி ஒரு பிவைக்கு கொஷின். இது எத்தனை சருக்கங்கள்னால் 10 சருக்கங்கள். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தமிழில் வெளிவந்த முதல் தருக்க நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீலகேசி தான். இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தர்ம உரை சருக்கமும் நீலகேசியில் ஒரு சருக்கம் தான். 10 சருக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் 1 தர்ம உரை சருக்கம். அடுத்தது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த வீடியோ அது டிஸ்பிளே ஆகும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். மதிப்பீடு பார்க்கலாம். உடல் நலம், பிணி இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவையுண்டார் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி, தாம் இனி. அடுத்ததாக வருமோன் காப்பும் கொடுத்துருக்குறாங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்கிறது பழமொழி இங்கே இருக்குது. தென் இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் கருத்துக்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். உடலின் உறுதி உடையவரை உலகின் இன்பம் உடையவராம்.
இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இது பார்த்தீங்கன்னா மெமரி லைன்ஸ். அதனால தான் இப்போ நம்ம இதை ரீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான லைன்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். இதன் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். இவரை பொறுத்த வரைக்கும் நூல்வழி ரொம்பவே முக்கியமானது. சொல்லும் பொருளும் பாருங்கள். மட்டு, அளவு, சுண்ட, நன்கு, மையம், உலகம், இது மட்டும்தான் முக்கியமானது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நான் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயும் சொல்லும் பொருளும் பார்க்க மறந்துட்டோம். அதை கொஞ்சம் பார்த்துடலாம். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், தெளிவு, நற்காட்சி, பிணி, துன்பம், ஓர்தல், நல்லறிவு, இதை மட்டும் பாருங்கள் போதும். இதான் ரொம்ப முக்கியமானது. தென் கவிமணி தேசிய விநாயகம் பற்றி என்ன தெரியணும்னா நூல்வழி ரொம்பவே முக்கியம். கவிமணி அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்கிறோம். இவருடைய பெயர் தேசிய விநாயகனார். குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்கிறாரு. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கய்யாம் பாடல்களையும் இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாரு. மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலும் இவர் எழுதின நூல் தான். ஸோ நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? விநாயகரை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளையார். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். விநாயகருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோமா? ஸோ அதை தான் உங்களுக்கான ஷார்ட்கட்டு. பாருங்கள், விநாயகரை வந்து தேரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்போ தேரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த விநாயகரில் இருந்து நமக்கு லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது நமக்கு ஜோதி மாதிரி தெரியும், வெளிச்சம் இருக்கும். மக்கள் எல்லாம் போய் அந்த வழியில் போய் ஆசி வாங்குவாங்க. ஆசிய ஜோதி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கதர் பிறந்த கதைன்னு கொடுத்துருக்காங்களா? பிள்ளையார் பிறந்த கதை தான் பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அந்த தேர் வரும்போது என்ன பண்ணுவோம்? கையை வச்சு நம்ம ப்ரே பண்ணுவோமா? கையை வச்சு கும்பிடுவோமா? அதான் உமர் கையாம், கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பிள்ளையாருக்கு மலர் தூவுவோம், மாலை போடுவோம், அவ்வளோதான். ஸோ ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் அகைன் பாருங்கள், கவிமணி தேசிய விநாயகனார். விநாயகம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளையார் தேரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஜோதி, அதில் லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வழி போகிற மக்கள் அவர்கிட்ட ஆசி வாங்குவாங்க. பிள்ளையார் பிறந்தது தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். மக்கள் கையால் கும்பிடுவாங்க, அவருக்கு மலரும் மாலையும் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆத்தருக்குமே நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட் சொல்கிறோம். அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மினிமம் 5 புக்ஸ் படிக்கிறீங்க, 5 நூல்கள் படிக்கணும் அப்படின்னா அதை விட நீங்கள் பெட்டராக ஒரு ஷார்ட்கட் கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அதையும் பாருங்கள். தேவைப்படக்கூடிய இடங்களில் ஷார்ட்கட்டை வச்சு படிக்கிறதுல ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். மதிப்பீடு பாருங்கள். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும். இந்த இம்மு ப்ளஸ் ஏ, இந்த ரெண்டும் சேர்ந்து இம் ப்ளஸ் ஏ மேலும் மாறும், அதான் இடமெங்கும் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது பாருங்கள், தமிழர் மருத்துவம். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மொத்தமாக ஒரு 4 to 5 வரைக்கும் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியனின். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இது. அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவமும் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கினர். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். ஸோ இதில் திருக்குறளை மட்டும் பாருங்கள். தென் இதுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிற கண்டென்ட்டை இந்த நுழையும் முன்னில் பார்த்தாச்சு. பாருங்கள்,
தாவரங்களுடைய வேர், பட்டை, இலை, பூ, கனி இது எல்லாமே மருந்தாக பயன்படுது. இதில் ஒதுக்குறதுக்குன்னு எந்த பார்ட்டுமே கிடையாது. தென் அடுத்தது பாருங்கள், தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசிவீகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. ஐம்பூதங்கள்னால் ஏற்படக்கூடிய மாற்றம், ஐம்பூதங்கள்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தான் ஐம்பூதங்கள். அடுத்தது பாருங்க, வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை என்றனர் சித்தர்கள். அப்படின்னா பொருள் என்ன பாருங்க, வேர், தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ பாசனங்கும்போது உங்களுக்கு பழனிமலை முருகருடைய சிலை ஞாபகத்துக்கு வரணும். நவ பாசனங்களால் ஆனது அந்த சிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் உருவாக்கியிருப்பார். ஸோ அதன் மாதிரி உலோகங்களும் நமக்கு மருந்தாக பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்க்கலாம், நிகழ்காலத்துலேயும் பார்க்கலாம். பிரான்ஸ் உலோகங்களில் நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த பாசனங்கள் ஏரியாக்குள்ளே தான் கவர் ஆகும். அடுத்து பாருங்கள், தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. எது? நம்மளுடைய தமிழர் மருத்துவம் தான். நோய்க்கான சிகிச்சை மட்டும் இல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் இது சொல்லுது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருவள்ளுவரின் கூற்றுப்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளை கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குறது தான் நம்மளுடைய தமிழர் மருத்துவம். எடை அதிகரிப்பால் வரக்கூடிய நோய்கள் பாருங்கள், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இதெல்லாம் வரும். தெரிதலும் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள்: சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். ஷார்ட்டா ஆயுஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுஷ் இப்போ கூட இருக்கு இல்லையா. ஸோ ஆயுஷ் என்பதன் பொருள் பாருங்கள், ஏ ஃபார் ஆயுர்வேதம், ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹச் ஃபார் ஹோமியோபதி. இதில் இருந்தால் ஆயுஷ் அப்படின்றதை எடுத்திருப்பாங்க. ஆயுஷ் ஸ்கீம் கூட இருக்குது. இதன் மதிப்பீடு பார்க்கலாம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும். நெக்ஸ்ட் ஒன், தலைக்குள் ஒரு உலகம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மூளையை பற்றி தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மூளையை பற்றி நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது, பாருங்கள். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மூளை தான். ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்குது. 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இதில் இருக்குது. 10th சயின்ஸ் புக்கில் லெசன் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நியூரான்களின் வலைப்பின்னல்களினால்தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம் உருவாகிறது. தன் மூளையின் அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூளை எங்கே இருக்குன்னா முதுகு தண்டில் இருக்குது. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதே மாதிரி முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றிற்கான முடிவுகள் எடுக்கப்படுது. உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. ஸோ பாருங்கள், சிறுமூளை மூளை சிறுசாக இருந்தாலும் அதுக்கான வேலை வந்து பெருசுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் அசைவை கட்டுப்படுத்துது, உணர்ச்சிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. ஸோ இதெல்லாம் சிறுமூளைக்கான வேலை. அடுத்து மூளையின் உணவு பாருங்கள். மூளை ரொம்ப பசியாக இருக்குது. பசினா என்னது? பசினா நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் கிடையாது, உயிர் வலி பசி. ஸோ மூளையோட பசியை தீர்க்கணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லி லிட்டர் ரத்தம் தேவைப்படுது. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கு தான் இருக்குது. அது குருதி, உயிர்வலி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் 1 பங்கை அபகரிச்சுக்கிறது. ஸோ குருதினா பிளட்டுங்க, உயிர்வலினா காற்று. ஸோ அதில் 5ல் 1 பங்கை மூளை தான் எடுத்துக்கிறது.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கையை ஆட்டுறது, பரதநாட்டியம் ஆடுறது, மூக்கை தொடுறது, இது எல்லாமே மேலிடத்துலேருந்து ஆணை வந்து செயல்படும் செயல்கள். ஸோ மேலிடம்னா இங்கே பிரெயின். ஆனால் இந்த சடனாக வருது இல்லையா, தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது, இது எல்லாமே மேலிடத்துலேருந்து ஆணை வர்றதுக்காக காத்துட்ருக்காது. அதுக்கு பதிலாக முதுகுத்தண்டோடைய குறுக்கு இணைப்புகளால் வரக்கூடிய தன்னிச்சையான செயல்களுக்கு கட்டுப்பட்டு நடைபெறுது. ஓகே, தென் தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளை பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுறது, இருமுறது, தும்முறது, கொட்டாவி, வாந்தி, இது எல்லாமே மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு தான் பார்த்துக்கிறது. முக்கியம். அடுத்து பாருங்க, நம்மில் பெரும்பாலானோர்கள் வலதுகைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று சொல்கிறார்கள். இடது பகுதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியிலாக சிந்திக்க, அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவற்றை எல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் தமிழ் அறிவு கூட இடது பகுதியே. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இடது பகுதியில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம வலது கையில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள், வலது பாதையுடைய வேலை கவிதை எழுதுறது, படம் வரைகிறது, நடனம் ஆடுறது, நடிப்பது, இது கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வலது பாதியில் தான் நடக்குது. ஸோ வலது பாதி சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு போக கூட வழி தெரியாமல் நம்ம திண்டாடிக்கிட்டு இருப்போம். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள், இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருக்கிறவங்க தான் பட்டய கணக்கர், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள், யூபிஎஸ்சி சர்வீஸ், குரூப் 1 இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளேருந்து வர்றாங்க. ஸோ அப்போது ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பகுதி தான் ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கான வேலைக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வலது இடது பிரச்சனையே வராது. அடுத்து பாருங்கள், உணர்ச்சியின் பிறப்பிடமே மூளை தான். மூளை, உடல் இரண்டும் செயல்படுவதன் வெளிப்பாடு தான் உணர்ச்சிகள். ஓகே, அடுத்தது பாருங்கள், சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த நூல் வழி பார்க்கலாம். சுஜாதாவுடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன். சுஜாதா ரங்கராஜன். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறாரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ சுஜாதா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கதைகள், நாடகங்கள் எழுதுறதுல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். ஸோ நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், சுஜாதாவுடைய கதைகளை கேட்டுட்டு தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் முதற்கொண்டு எல்லாருமே தூங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுஜாதாவுடைய கதையை கேட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் முதற்கொண்டு எல்லாருமே தூங்குறாங்க. அப்படி தூங்குறவங்கள நம்ம காலையில் எழுப்புகிறோம், எந்திரின்னு எழுப்புனாலும் எந்திரிக்கிறது இல்லை, மீண்டும் மீண்டும் எழுப்புனாலும் எந்திரிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு சுஜாதா கதைகளால் நம்மளை கட்டி போட்டுடுறாரு. இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க லேட்டாக வேலைக்கு போகிறதுனால தலைமைச் செயலகத்தில் அவங்கள திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் சுஜாதானாலே உங்களுக்கு கதை ஞாபகத்துக்கு வரணும். சுஜாதாவுடைய கதையை கேட்டு தான், கதைன்றதே தூண்டில் கதைகளில் வரக்கூடியது, கதையை கேட்டு தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் முதற்கொண்டு தூங்குறாங்க. அவங்கள எந்திரிங்கன்னு மீண்டும் மீண்டும் எழுப்பினாலும் எந்திரிக்கிறது இல்லை, மீண்டும் மீண்டும் எழுப்பினாலும் எந்திரிக்கிறது இல்லை. அதனால் தலைமைச் செயலகத்தில் அவங்கள திட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தலைமைச் செயலகத்தில் திட்டுறாங்கன்னா, ஓட்டு போடுறத கூட அவங்க மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் பிகாஸ் மின்னணு வாக்கு எந்திரம்ங்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், இலக்கணம் ஏரியா எச்சம், படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் படித்தான் அப்படிங்கிற சொல்லில் பொருள் முற்று பெற்றிருக்கு. எனவே இது வினை முற்று ஆகும். ஸோ எப்படி முற்று பெற்றிருக்குன்னு பாருங்கள்,
படி அப்படின்னா அது வெர்பு. படித்தான் பிரித்து பாருங்கள். படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி நம்ம உறுப்பிலக்கணம் கூட போட்டு பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல படிக்கிற வினையானது முற்று பெற்று விட்டது. அதைத்தான் வினை முற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. படித்த, படித்து ஆகிய சொற்கள் முற்று பெறவில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான இலக்கணம் இங்கே இருக்குது. படித்த இந்த தாவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பீங்க. ஆல முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம். அடுத்து தூவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். ஊல முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம். இதையும் இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி படித்த, படித்து அப்படின்னு வரும்போது பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்ல தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எச்சம் பெயரச்சம், வினையச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஸோ இதில் பெயரச்சம் பார்க்கலாம். படித்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தா இத்து கூட்டல் ஆல முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம். இது மட்டும் போதும், மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ பாருங்கள், படித்த மாணவன், படித்த பள்ளி, அப்போ ஆ அப்படின்னு முடிஞ்சதுனால இது பெயரச்சம். இன்னும் சொல்லப்போனால் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆகும். பெயரச்சம் 3 காலத்திலும் வரும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியம். அப்போ பாடிய பாடல் அப்படின்னு வருது, இது இறந்த கால பெயரச்சம். ஏன்னா அந்த பாடல் எப்போ பாடினாங்கன்னே தெரியாது. பாடிய பாடல் ஒன்ஸ் அப்பான டைமாக இருக்கும். ஸோ அதனால் இது இறந்த காலம். பாடுகின்ற பாடல் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது, நிகழ்காலம். பாடும் பாடல் ஃப்யூச்சரில் பாடுவாங்க, எதிர்காலம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் கூட நீங்கள் அதுக்கு மீனிங் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஜஸ்ட் ஆன்சரை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு எந்தளவு தெரியணுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ இறந்த காலம் அப்படின்னா பாஸ்ட்டு சொல்லி பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள் கொடுத்துருக்குறாங்க. எழுதிய கடிதம், இந்த தொடரில் இருக்கக்கூடிய எழுதிய அப்படிங்கக்கூடிய இந்த சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எப்படி இறந்த காலம்னு சொல்கிறோம்? ஏன்னா எழுதிய ஒன்ஸ் அப்பான டைம் எழுதியிருக்கிறாங்க, இப்போ எழுதலை. ஸோ இது ரெண்டையுமே தெளிவாக காட்டுது. இப்படி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுற பெயரச்சத்தை தான் தெரிநிலை பெயரச்சம்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸி, ஏன்னா நமக்கு ரெண்டுமே தெரியுது இல்லையா? காலமும் தெரியுது, தென் அது மட்டும் இல்லை செயலும் தெரியுது. ஸோ அதனால் இது தெரிநிலை பெயரச்சம். இது அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிறிய கடிதம்னு ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? லெட்டர் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியும். இதில் நம்ம நல்லா கவனிங்க, செயலையும் புரிஞ்சிக்க முடியலை, காலத்தையும் புரிஞ்சிக்க முடியலை. பண்பினை மட்டுமே குறிப்பாக வச்சு அறிய முடியுது. பண்புனா என்னது? பண்பு தொகை 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பண்பு தொகைன்னா என்னென்னு பாருங்கள். குணம், பண்பு இதெல்லாம் வச்சு வந்துச்சுன்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம். வட்டக்கிணறு, சிறிய தொட்டி இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். அப்போ சிறிய கடிதம்ங்கிறதுல பண்பு மட்டும்தான் காட்டுது, அதனால் இது குறிப்பு பெயரச்சம். ஸோ அப்போ 2 உங்களுக்கு தெரியணும், செயல் தெரியணும், காலம் தெரியணும். அது ரெண்டையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெரிநிலை பெயரச்சம், வெளிப்படையாக காட்டாட்டி குறிப்பு பெயரச்சம். அடுத்து பாருங்கள், வினையச்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்து இத்து கூட்டல் ஊ தூ சொன்னோமா? அப்போ ஊல முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்து அப்படிங்கக்கூடிய இந்த சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடிகிறது. படித்து முடித்தான், படித்து வியந்தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வாறு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் 2 இருக்குது, தெரிநிலை வினையச்சங்கள், குறிப்பு வினையச்சங்கள்னு சொல்லி நம்ம 2 சொல்லுவோம். ஸோ இதில் அஸ் யூஷுவல் எக்ஸாம்பிளை பாருங்கள். முதல்ல எழுதி வந்தான், இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நமக்கு இதனுடைய செயல் தெரியுது, அவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிற செயலை புரிஞ்சிக்க முடியுது, காலத்தையும் புரிஞ்சிக்க முடியுது, இறந்த காலம். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினையச்சம். அடுத்து பாருங்கள், மெல்ல வந்தான். இந்த மெல்ல வந்தான்ல என்ன சொல்கிறாங்க? மெல்ல அப்படிங்கக்கூடிய சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டலை, அதே மாதிரி பண்பை மட்டும்தான் உணர்த்துது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டி வந்துச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம். அப்போ 2க்குமே ஒன்று தான், கவனிச்சிங்களா? ஸோ இங்கேயும் செயலும் காலமும் தான் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி மேலேயும் செயலும் காலம் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம்.
தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் ரெண்டுலேயும் செயல் காலம் பண்பு இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம பிகினிங் ஆஃப் த வீடியோ சொன்ன மாதிரி கொடுத்துருக்கிற வார்த்தையை பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்தீங்கனாலே அது பெயரச்சமா வினையச்சமான்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். இலக்கணத்தை பண்ணவே பண்ணக்கூடாது. பண்ணுனா மறந்துடும். அப்போ இந்த மாதிரி புரிஞ்சு தேவைப்படக்கூடிய இடங்களில் ஷார்ட்கட்டில் படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1லையும் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க ஷார்ட்கட்லேயே அந்த இலக்கணத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் வரக்கூடிய ஏரியா எந்த ஏரியா? முற்றச்சத்தில் இருந்தால் இது வரைக்கும் நிறையா தடவை கொஷின் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், மல்லி படித்தனல். இந்த தொடரில் படித்தல்ங்கிற சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. மல்லி படித்தனல் மகிழ்ந்தால். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சமாகும். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வினைமுற்று இருக்குது, எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதுதான் முற்றச்சம். ஸோ இதில் பாருங்கள், வந்த மாடு வந்தன்னு கொடுத்துருக்காங்க. தா பிரிப்போமா? இத்து கூட்டல் ஆணை பிரிச்சிங்கன்னா பெயரச்சம் வரும். தூவை பிரித்து பாருங்கள், இத்து கூட்டல் ஊ தூ வினையச்சம்னு வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. தென் சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் படித்து. குறிப்பு வினையச்சம் பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நடந்து அப்படின்னா வினையச்சம். பேசிய ஆள முடியுதா? பெயரச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றச்சம். பெரிய அப்படின்னு வந்துச்சுன்னா அது குறிப்பு பெயரச்சம். இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முற்றச்சத்தில் தான் 2 தான் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே சிங்கிளாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 2 தான் வர்ற மாதிரி இருக்கும் முற்றச்சம். ஓகே. ஸோ அடுத்தது உவமை தொடர்கள் பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொன்னால் தடையின்றி மிகுதியாக அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஆகட்டும், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓமை இதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. நம்ம நெல்லிக்காயை கையில் வச்சுருக்கோன்னா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது, எப்படினாலும் வெளியே தெரிஞ்சிடும். அதான் வெளிப்படைத்தன்மை. அடுத்து பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல்னா அப்படியே மடையில் தண்ணி நிற்குது, ஓப்பன் பண்ணால் படபடன்னு வெளியே வரும் இல்லையா? ஸோ தங்கு தடையின்றி நிறைய வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, மெமரி பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அடுத்து பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? தற்செயலாக நடக்கிறது தான் இது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது போல அப்படின்னா எதிர்பாராமல் நடந்த செயல் அது. பசுமரத்த ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் அர்த்தம். விழலுக்கு இழைத்த நீர் போல பயனற்ற செயல், வேஸ்ட்டு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா ஒன்று ஒவ்வொரு திசையில் ஓடும். ஸோ அது ஒற்றுமையின்மை. இதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு 5 இது கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், கலைச்சொல் அறிவோம். நோய் டிசீஸ், மூலிகை ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள் மில்லட்ஸ், பட்டய கணக்கர் ஆடிட்டர், பக்க விளைவு சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக், மரபணு ஜீன், ஒவ்வாமை அலர்ஜி. ஸோ இதோட இந்த இயல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.